அன்பான நண்பர்களை ஏமாற்றுவதில் நம்மெல்லாம் ரொம்ப சூரர்கள். ஆண்டவருக்கு நம்ம நினச்சிருக்கிறோம் ஆண்டவருக்கு எதுவும் தெரியாது. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். நினைவுகளை ஆராய்கிறவர், இருதயத்தை ஆராய்கிறவர். ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு அந்த நாட்களில். ஏசாயா 29:13 இருக்குங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதட்டுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விளக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. நம்மெல்லாம் ஆண்டவரை பணிஞ்சுக்கிறது, கோயிலுக்கு போகிறது ஹிப்போக்ரஸின்னு ஆண்டவர் சொல்கிறார். மாயமானக்காரரே, ரொட்டீன் ரிலீஜியஸ் இதனால நம்ம போய் தேவாலயத்தில் பாட்டு பாடுறது என்ன, பேசுறது என்ன, ஆனால் இருதயமும் இதுக்கும் கனெக்ஷனே இல்லாத மாதிரி இருக்குன்னுன்றார் ஆண்டவர். நம்ம எடுத்துன்னு போய் என்னென்னமோ காணிக்க செலுத்துகிறோம் ஆண்டவருக்கு. ஆண்டவரே ஏற்றுக்கப்பா, உன் இருதயம் மாத்திரம் நீ தூரம் வச்சுட்டு இது வந்து வேற ஒருத்தருக்கு அப்படின்னா எப்படிங்க? அதான் ஆண்டவர் கேட்குறார். நம்ம எப்படி இருக்கோம்? அதுதான் காயின் ஆபேல் 2 பேரும் ஆண்டவர் காணிக்க செலுத்த கொண்டு வரான். அப்போது ஆண்டவர் ஆபேலினுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ள முழு இருதயத்தோடு முதல் கனியை ஆண்டவர் கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக உகந்தார். ஆனால் காயினுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கலைங்க. நம்ம இருதயம் எப்படி இருக்குது? ஆலயத்துக்கு போகும் சண்டையை மாத்திரம் நல்ல துணியெல்லாம் போட்டுட்டு ஜாலியாக ஹாய் நான் சண்டே சர்ச்சுக்கு போகிறேன். பார்க்குறவர்களுக்கு என்ன மாதிரியாக வேஷம் நம்ம தரிக்கிறோம். ஆண்டவர் அதை விரும்பலைங்க. ஆண்டவர் உண்மையை உள்ளத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் ஆண்டவரோட, நம்முடைய ரிலேஷனும் ஆண்டவருக்கும் எப்படி இருக்குது? அவருக்கு நேரத்தை கொடுக்குறோமா? மற்ற 6 நாளும் நம்ம என்ன பண்ணுறோம்? எதனால செலவு பண்ணுறோம் நேரத்தை? யோசித்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவர் என்னன்றார்? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு ஞானத்தோடு, முழு ஆவியோடும் என்ன விசுவாசமாயிருந்தார். உன்னுடைய அன்பை எனக்கு செலுத்துன்றார். நம்ம செலுத்த மாட்டோன்றோம். வேறு யார் மேலேயோ உருகுறோம், எங்குறோம். ஆண்டவர் மேலே எங்க மாட்டோன்றோம். கமான் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு சவுலுக்கு கூட, நான் நீ செலுத்துகிற இதில் அர்த்தமான பலிகளை நான் பிரியப்படல, கீழ்ப்படுதலே உத்தமம். ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படுதல். நம்ம ஆண்டவரை தேடுவோம் முழு இருதயத்தோடு. அவர் என்னன்றாரு? காசா கேட்குறாருங்க, அன்பு தானே செலுத்த சொல்கிறார். எல்லாராலும் முடியுமே, யாராலும் முடியாத காரியமே கிடையாது. ஸோ ஆண்டவரை நேசிப்போம். எவ்வளோ நேசிக்க முடியுமோ அவ்வளோ நேசிப்போம். அவர் நம்மளை நேசிக்கலையாங்க, நமக்காக ஜீவனை கொடுக்கலையா? நம்ம அடி, நம்ம காரி துப்புதல், நம்முடைய கேவலம், அவமானம் எல்லாத்தையும் சுமந்தாரு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நேசிப்பாவை முழு இருதயத்தோடு நேசிப்போம். அவரை சந்தோஷப்படுத்துவோம். அவர் நமக்கு உதவி செய்வார். அவர் நம்முடைய பாடுகளெல்லாம் மாற்றுவார். கஷ்டங்களை, கண்ணீர்களை எல்லாம் சந்தோஷம் ஆனந்த கழிப்பாக மாற்றுவார். God bless you my friends. Thank you. Bye bye.